ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். கொலைசீகர் 3:24 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி, ஒரு கட்டாயத்தினாலேயோ ஒரு நிர்பந்தத்தினாலேயோ ஓகே நான் சொல்லிட்டேன், வேண்டிக்கிட்டேன், வேறு வழி இல்லை, போகணுமே செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்பட்டு எதையும் செய்ய வேணாம். மனப்பூர்வமாக செய்யுங்க. மனசார செய்கிறது தான் ஆண்டவர் விருப்பப்படுவார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் அவர் மனப்பூர்வமாக சிலுவையை சகித்ததுனால தான் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மீட்பு கிடச்சிருக்குல்ல. அப்படி மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்த 2 மனிதர்களை நம்ம பைபிள்லேருந்தே பார்த்துருவோமா. முதலாவது நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எப்தா என்கிற ஒரு மனுஷன், அவர் ஒரு பராக்கிரமசாலி, அவருக்கு ஒரே மகள். அவர் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட விசாரித்து செய்கிற தெய்வ பயத்தோடு பயபக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அவருடைய காலத்தில் அம்மோன் புத்திரர்கள் அவங்களுக்கு எதிராக சண்டைக்கு வரும் பொழுது அவர் கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை வைக்கிறார். ஆண்டவரே, அந்த போரில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, நான் அப்படி ஜெயிச்சு ரிட்டன் வரும்போது என்னுடைய வீட்டில் இருந்து எதிர்க்கு வர காரியத்தை நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன், உமக்கே உரியதாகும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதே போல் அந்த போரில் அவர் ஒரு பெரிய ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது அவருடைய மகள் அவருக்கு எதிர்க்க வராங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஷாக்கு தான். ஏன்னா கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காருல்ல, அதனால். ஆனாலும் அந்த இடத்துல அவர் சொல்கிற வார்த்தைகள் தான், நான் வாயை திறந்து கர்த்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அதை நான் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரை விட அவருடைய மகள் சொல்கிற வார்த்தை, நீங்கள் ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக தன்னை ஒப்பு கொடுக்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்ல. பொருத்தனை பண்ணினதில் ஒரு 2 மனசாலாம் இல்லாமல் செய்யணுமா செய்யக்கூடாது அப்படின்லாம் யோசிக்காமல் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம்ல. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துலேருந்து இவரை பற்றி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக அவர் ஒரு முரட்டு குணமுள்ள சீறி பாய்கிற மனுஷன்னு பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவருடைய கேரக்டர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறது. அதனால் அவர் கேட்குற வார்த்தையே என்னென்னா, கர்த்தாவே, என்னுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு முரட்டு சுவாபத்தோடு இருந்துட்டேன், ஆனால் இனி நான் அப்படி இருக்க போகிறதில்ல, அதனால் என் லைஃப்பில் உங்கள் பிளான் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தன்னுடைய லைஃப் அவர்கிட்ட மனப்பூர்வமாக சப்மிட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம்ல. அதுக்கப்புறம் அவர் அதிகமான இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி காஸ்பல் சொன்ன ஒரு அப்போஸ்தலனாக இருக்கார். அதே நேரத்தில் அவமானங்கள், நிந்தைகள், அடி உதை எல்லாமே வாங்கியிருப்பார். அற்புதங்கள், அடையாளங்களும் நிறைய செஞ்சுருப்பார். எல்லாத்தையும் தாண்டி அவர் அது எல்லாத்தையும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செஞ்சு கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றினதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நமக்கு தெரியல, ஒருத்தங்க நமக்கு ஒரு விஷயம் செய்யும் போது அது அவங்களுக்கு மனசு இல்லை, ஒரு அரை மனசோடு தான் செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்ல. நமக்கே அவ்வளோ புரியுதுன்னா நம்ம உருவாக்கின ஆண்டவர் நம்ம ஒரு முழு மனதோட மனப்பூர்வமாக செய்கிறோமா அவருக்கான காரியங்களை அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல. நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவரில். ஆபேலோட காணிக்கை தான் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏன்னா அது மனப்பூர்வமான ஒரு காணிக்கை. நம்ம ஸ்தோத்திர பலி சொல்கிறதா இருந்தால் கூட அது உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோன்னு அதை மனப்பூர்வமாக நம்ம சொல்லணும். ஒரு கடமைக்காக அதை ரீட் பண்ணக்கூடாதுன்றது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு காணிக்கை கொடுக்கறதா இருந்தாலும் அதை கட்டாயத்தோடையும் வருத்தத்தோடையும் நீங்கள் செய்யாதீங்க, மனப்பூர்வமாக செய்யுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இன்றைக்கி நாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக உமக்காக நாங்கள் செய்ய எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம் அப்படி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நான் உங்கள் சீர்கேட்டை குணமாக்கினேன், உங்கள் மேலே இருந்த என்னுடைய எல்லா கோபமும் போயிருச்சு, நான் உங்களை மனப்பூர்வமாக ஸ்நேகிப்பேன்னு. கர்த்தர் நம்மளை மனப்பூர்வமாக ஸ்நேகிப்பாருன்றது எவ்வளோ பெரிய கிருபை இல்லை. அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.